வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் அரிசி மாவில் வடை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் தவாவை எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்பு தயிர் போட்டுக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு தயிர், ஒரு கப்பு தண்ணி. உங்கள் சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் அரை ஸ்பூன் போடுறேன். ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் மாவு வெந்ததுக்கு அப்புறம் கூட கடைசியாகவும் போடலாம். நான் முதலே போட்டுடுறேன். நல்லா கிளறி விடுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அதை கட்டி தட்டக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு நான்ஸ்டிக் தவாவை வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது மாவு நல்லா கட்டி ஆகிடும். அதனால் கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. கட்டி தட்டாமல் இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், அப்படியே சுருண்டு வருது பாருங்கள். இதே மாதிரி கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. சீக்கிரமாக சுருண்டு வந்துடும். நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணியிருக்கனால ஒட்டாமல் வரும். அப்படியே சுருண்டு வந்துடும். பார்த்தீங்களா, அழகாக சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குவோம். பெரிய சைஸ் வெங்காயத்தை. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். வச்சுட்டு நல்லா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டதுனால பச்சை மிளகாய் வேண்டாம். உங்களுக்கு தேவைனாலும் இது கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். வேணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கோங்க. இல்லைனா அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. பிறகு நான் மிளகு போடுறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. உப்புலாம் சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துங்க. இல்லைன்னா கூட போட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சாச்சு. இதை நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம். தண்ணியாச்சும் எண்ணெயாச்சும் எடுத்துக்கோங்க. தண்ணியில் கூட தொட்டுக்கிட்டு செஞ்சால் நல்லா வரும். நம்ம எண்ணெயை எடுத்துருக்கேன். எண்ணெய் ஒரு கையில் தொட்டுட்டு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி எடுத்து வடை மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா பெரிய சைஸாகவே தட்டிக்கோங்க. அரிசி மாவில் செய்கிறதுனால கல்லாட்டம் இருக்கும்னு நினைக்காதீங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வேக வச்சு தண்ணியில் கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கனால நல்லா சாஃப்டாகவும், உள்ளே சாஃப்டாகவும், வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டு நடுவில் உளுத்த வடை நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இது போடுங்க. ஓட்டை போட்டு விடுங்க. பார்க்குறதுக்கும் உளுத்த வடை மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வடை செஞ்சு எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் வடை சட்டியை வச்சு எண்ணெயை காய வச்சுருவோம். காய வச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். ஃப்ளேம் இந்த சமயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம், கருகிடும். மேலே இருக்கிறது மட்டும் வெந்துடும், உள்ளே இருக்கிறது வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடணும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி போடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விடுவோம். மெதுவாக திருப்பி விடுங்க. இந்த வடை எண்ணெய் குடிக்காது. நம்ம உளுந்து ஊற வச்சு மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, உளுத்த வடை அப்படியே எண்ணெய் குடிச்சிரும். இது நம்ம வேக வச்சு செஞ்சுருக்கனால எண்ணெயும் குடிக்காது. அப்படியே இருக்கும். நம்ம ஊற்றுறேன்னா கொஞ்சம் கூட குறையாது. நம்ம வழக்கமாக வடை சுட்டோன்னா நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக வடை சாப்பிட்டோன்னா உடனே செரிமான பிரச்சனை வரும். நம்ம ஆயில் சாப்பிட்டோன்னா வெயிட் போட்டுருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இந்த வடையில் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. நம்ம தேவைன்னும் போது டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கலரும் உளுத்த வடை மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்க வரையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் கலரும் அதே மாதிரி உளுத்த வடை மாதிரியே தான் இருக்கும். சுவையும் நல்லாயிருக்கும். மேலே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வடை அரிசி மாவில் செஞ்சதுனால சாஃப்டாக இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சுவை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.